I think he will be on Sunday. So far we have completed 5 assignments. They demanded 2 crores and 50 lakhs rupees commission, madam. If you have a talk over the phone, everything will be all right. ஓ இங்கிலீஷ்ல என்கிட்ட கட்டாத, தமிழ்ல பேசு. மன்னிச்சுங்க மேடம். மேடம், நான் சொன்ன இன்ஜினியர் இவர்தான். வீடு கட்டுறதுக்கு பிளான் கேட்டிருந்தீங்களா, அதை அவர் எடுத்து வந்திருக்கார். மேடம், இது ஹால் மேடம், இது பெட்ரூம், இது கிச்சன். இந்த பெட்ரூம்ல இருந்து பார்த்தா சீஷோர் தெரியும் மேடம். அப்புறம் லெஃப்ட்ல விஐபியை மீட் பண்றதுக்கு ஒரு ஹால் இருக்கு மேடம். இது பார்ட்டி கொடுக்கறதுக்கு பார், ஸ்விம்மிங் பூல் அட்டாச்டு மேடம். வீட்டை சுத்தி கார்டன்லாம் இருக்கு மேடம். எப்படி மேடம், இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கல மேடம்? இத கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்? 1 crore ஆகும் மேடம். ஜஸ்ட் 1 crore? ஓ நோ, 1 crore எல்லாம் வீடு கட்டினா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். எனவே இந்த பிளான் நல்லா இருக்கு. மம்மி, என்ன மம்மி இது? உனக்காக கடற்கரை ஓரத்துல ஒரு புது வீடு கட்ட போறேன். Shall I explain மேடம்? இத பத்தி உங்களுக்கு கொஞ்சம் விரிவா சொல்லட்டுமா? நோ தேங்க்ஸ், நானே பாத்துக்கிறேன். என்ன பிளான் மம்மி இது? நல்லாவே இல்ல. நான் ஒரு வீடு பார்த்தேன் மம்மி. பிஜிபியை தாண்டின உடனே லெஃப்ட் சைடுல 6th ஸ்ட்ரீட் ரொம்ப நல்லா இருக்கு மம்மி. கட்டினா அந்த மாதிரி வீடு கட்டணும். எங்கன்னு சொன்ன? Excuse me madam, next VGP, left side, 6th street, house. அம்மா, நீங்க யாரு? நான் பத்மாவதி. ஓ, நீங்களா? என்ன விஷயமா? இங்க யாரோ புதுசா வீடு கட்டி இருக்கதா கேள்விப்பட்டேன். அதான் பார்க்கலான்னு வந்தேன். வாங்கம்மா, வாங்க. வந்து உள்ள பாருங்க. வாங்கம்மா, தாராளமா வாங்க. வாங்கம்மா. இந்த வீடு கட்டி எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? இப்பதான் ஒரு 10 நாள் ஆச்சு. இன்னும் டெக்கரேஷன் கூட முடியல மேடம். ஒண்ணு இல்ல, பக்கத்துல கொஞ்சம் நிலம் வாங்கியிருக்கேன். அங்க வீடு கட்டலான்னு ஒரு பிளான் போட்டேன். அந்த பிளான் என் டாக்டருக்கு பிடிக்கல. அவ இந்த வீட்டை பத்தி சொன்னா. இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? இந்த இடம் வீடெல்லாம் 75 லட்சம் ரூபாய் ஆச்சு மேடம். 75 lakhs? ஜவுளி கடையில ஜரிகை துணிக்கு லைட் போட்ட மாதிரி இருக்கு. இட்ஸ் ஓகே. என் டாக்டர் ஆசைப்பட்டுட்டா. 1 கோடி ரூபாய் ஒரே பேமெண்ட் தரேன். இந்த வீடு எனக்கு தந்திருக்க. வேணும்னா இந்த வீட்டோட பிளான் தர்றேன். உங்க நேரத்திலேயே சொந்தமா ஒரு வீடு கட்டிக்கலாமே. அதை விட்டுட்டு 25 லட்சம் எதுக்கு அதிகமா தரீங்க? இது மாதிரியே அது இருக்கு. இந்த வீட்டை பார்த்து தான் அந்த வீட்டை கட்டினாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த வீட்டையே விலை கேட்கிறேன். இல்லம்மா, என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஆசைப்பட்டு கட்டினது. நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒரு 25 லட்சம் ரூபாய் அதிகமா கிடைக்கும். இல்லைங்க மேடம், நீங்க 50 லட்சம் அதிகமா கொடுத்தாலும் நான் விக்கிறதா இல்ல. ஓகே, குட் லக். எனக்கு தெரியா, எனக்கு தெரியா. அதான பார்த்தேன். ஏதாவது பிரச்சனைனா தானே இந்த மாவட்டத்தை தேடி வருவீங்க. சிரிக்காதீங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. வெள்ளம் போனா என்ன, சக்கரை போனா என்ன? பத்மாவதியா, பெரிய பத்மாவதி. என்னையா முந்தா நாள் பெஞ்ச மழையில
நேத்து முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க. ஆனா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையில ஓரமா ஒதுங்கி நிக்கிற தண்ணி தானே இவ. சுள்ளுன்னு வெயில் அடிச்சா சுருக்குன்னு காஞ்சிருவா. 2 நாள்ல விஷயத்தை முடிச்சிருவான். என்ன 2 நாளா? அதுக்குள்ள வீட்டோட மதிப்பு 20 லட்சத்துக்கு வந்துருங்க. என்னையா ஓ மதிப்பை பத்தியே பேசிட்டு இருக்க? என் மதிப்பை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா? உங்க மதிப்பை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? இது ஒன்றியத்தோட மதிப்பியா? என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இது வட்டத்தோட மதிப்பியா? இப்ப தாயா நீ மாவட்டத்தோட மதிப்பை புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உட்காரியா? ஏன்பா பத்மாதி மாவட்டுக்கா போறீங்க? ஆமாப்பா. வா உட்காரு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, வான்மதி இவன் ஒரு புரிஞ்சுக்காத பைத்தியக்காரன். ஒரே கல்ல 2 பலாக்கா அடிச்சிருவான். என்னங்க எல்லாரும் மாங்கான்னு சொல்லுவாங்க, நீங்க பலாக்கான்னு சொல்றீங்க. இத்தனோண்டு மாங்காய்க்கு எவையா கல்லறிவான்? இவ்வளவு பெரிய பலாக்காய்க்கு தான் கல்லறிவான். அதான் அந்த மலைச்சாமி. வணக்கம்மா. யார் மாவட்டமா? என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்ன என் மேல இவ்வளவு அக்கறை? அது இல்லைங்கம்மா, ஒரு பட்சி சொல்லுது நீங்க அரசியல்ல பெரிய ஆளானாலும் ஆவீங்கன்னு. இப்ப நான் என்ன சின்ன ஆளா? ஐயோ அப்படியெல்லாம் நான் சொல்லலீங்கம்மா. உட்காரியா. ஆமா, அரசியல்லாம் எப்படி இருக்கு? ஒண்ணும் சரியில்லம்மா. ஏதோ மந்திரியாயி நானும் 4 காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதுமா. கவலைப்படாதியா, லிஸ்ட்ல உன் பேரை பார்த்தேன். உங்க வாய் முகூர்த்தம் பலிச்சா உங்களுக்கு செலவிக்கிறமா? அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். நியான் லைட்ல ஒரு கட் அவுட் வை, அது போதும். கண்டிப்பா வைக்கிறமா. ஆனா ஒரு சின்ன உதவி. என்ன? நமக்கு ரொம்ப வேண்டியவரு மகாபலிபுரம் போற வழியில ஒரு வீடு வச்சிருக்கிறாரு. யாரோ இந்த ரவுடி பசங்களா வீடு பூந்து அடிச்சுட்டாங்க. நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. ஏயா, நான் என்ன ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு பழப்பம் நடத்துறேன்? ஐயோ அது இல்லைங்கம்மா, உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. என்னையா பெரிய மதிப்பு? நான் என்ன அரசியல்ல இருக்கிறேனா இல்ல ஆலோசனை சொல்றேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அந்த வீட்டுக்காரர் நமக்கு ரொம்ப வேண்டியவரு. அதனாலதான் நம்மளை தேடி வந்திருக்காரு. நம்மளால என்னமா பண்ண முடியும்? அதான் அம்மாவை தேடி வந்திருக்கேன். வேணும்னா அந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். யோ, நான் என்னமா ஆளுங்களை வச்சு அடிச்ச மாதிரிலாம் பேசுறேன்? வீடுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதாம்மா சொன்னேன். எனக்கு வீடு கட்டிக்கணும்னா அண்ணா மேம்பாலத்திலே கட்டிக்குவேன். மன்னிச்சிடுங்கம்மா, இந்த பிரச்சனையை முடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என் பிஏ கிட்ட அட்ரஸ் கொடுத்துட்டு போ. அந்த ஆளை இனிமே பயப்பட வேணாம்னு சொல்லுவே. ஓகே. ஒரு சின்ன விஷயம். என்ன பணம் வேணுமா? அது வேணும்னா தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு 4 கடை ஏறி இறங்கினா போதுமே. அப்புறம் என்ன? கல்யாண விஷயம். யாருக்கு? பையனுக்கு தான். அதுக்கு என்ன, முடிச்சுட்டா போச்சு. என்னையா எந்திரிச்சு கை கட்டி நிக்கிற? ஒண்ணு இல்லைங்கம்மா, உங்க நிலைமை என்ன என் நிலைமை என்ன? பேச போற விஷயத்த நின்னுகிட்டு பேசினா தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேம்மா. அப்படி என்னையா விஷயம்? ஒண்ணு இல்லைங்கம்மா, என் புள்ள உங்க வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு வரணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் காலே இருக்காது, பரவாயில்லையா? ஐயோ, இந்தியன் கரன்சிக்கும் ஃபாரின் கரன்சிக்கும் ஒத்து வருமாயா? ஏதோ அரசியல்ல இருந்தமா, மினிஸ்டர் ஆனமா, 4 காசு சம்பாதிச்சமான்னு இல்லாம போய் பொழப்ப பாரியா. போயா, உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வர மாட்டேந்தியா, சிரிப்புதான் வருது. போ போ. ஆமா, நடந்தா வந்த? கார்ல வந்தம்மா. சரி போ போ.